ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி சூப்பர்வான திருநெல்வேலி ஸ்பெஷல் இடி சாம்பார். மசாலாஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இந்த சாம்பார் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு ஒரு 200 கிராம் எடுத்து மஞ்சத்தூள், சீரகம், பெருங்காயத்தூள் போட்டு 3 விசில் வச்சு எடுத்துருக்கேன். பருப்பு ரொம்ப குழையக்கூடாது, இந்த அளவுக்கு மலர்ந்து வெந்து வந்தால் போதும். நம்ம இதை 3 விசில் வச்சு எடுத்துருக்கோம். இது தனியாக இருக்கட்டும். நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் போட்டு வாட்டர் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க. ஒரு காரத்துக்கு ஏற்றவள ஒரு 5-6 வரமிளகா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசாலாஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைக்கிறதுனால சாம்பார் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கறிலீஸ் காஞ்ச கறிலீஸ் ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்து கொடுத்துக்கலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னு சொன்னால் தூள் பெருங்காயம் கூட இந்த பவுடரை அரைக்கும் போது ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வெந்தயத்துக்கு பதிலாக வெந்தய பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் அரிசி பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து கொடுத்துட்டு ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பவுடர் நம்ம 2 சாம்பார் வைக்கலாம். இதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பவுடரை ஆட் பண்ணி நான் இன்றைக்கி சாம்பார் ரெடி பண்ண போகிறேன். பேலன்ஸ் இருக்க பவுடரை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாது. சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. இது கூட சாம்பார் வெங்காயம் ஒரு 10-15 ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் ஓரளவு வதங்கவும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே லைட்டாக வதக்கி கொடுத்துக்கோங்க. அதிக நேரம் வதக்கணும்னு தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி கொடுத்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாலேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் வேகத்துக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. காய்கறிலாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் 2 துண்டு அளவு மாங்காய் இது கூட ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். முதலே ஆட் பண்ணோன்னா மாங்காய் ரொம்ப குழஞ்சி அதோட டேஸ்ட் நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் ஃபைனலாக மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்சுருந்த பருப்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. சாம்பார் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஃபைனலாக கார்னிஷ்காக கொத்தமல்லி இலை, கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க.
தேங்காய் லாஸ்ட்டில் ஆட் பண்ணும்போது இது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். சூப்பர்வான சாம்பார் ரெடி. இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு தாளிப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தட்கா பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா மெல்ட் ஆனவொடனே இதில் கடுகு, சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாமே 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வத்தலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சோடனே இதை சாம்பாரோட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர்வான இடி சாம்பார் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.